தேவனை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சமாதானத்தின் வார்த்தைகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதற்கு ஆதாரமா எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்க்கிற தேவன் என்று இந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எந்தெந்த இடங்களிலே பகை என்கிற நடுச்சுவர் எழும்பி இருக்கிறது, எந்தெந்த இடங்களிலே நீங்கள் சமாதானத்தை உரைத்தும் சமாதானம் பண்ணியும் அங்கே பகையாக நிற்கிற நடுச்சுவர் இருக்குமானால் இன்றைக்கு நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், சமாதானத்தை உண்டாக்குகிறது கர்த்தர் மட்டும்தான். கர்த்தராலே மட்டும்தான் சமாதானத்தை உருவாக்க முடியும். இங்கே வசனம் என்ன சொல்கிறது? இருதிறத்தாரை ஒன்றாக்குகிறது அவரிடத்துல தான் இருக்கான். பகையாக நிற்கிற பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்க்கிறதும் அவரால் மட்டும்தான் முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளிடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமானால், இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அதுல சமாதானம் வேண்டுமானால் உடனடியாக ஆவியானவரை அடையுங்கள். அந்த பிரிவினையாகிய நடுச்சுவரை கர்த்தர் எவ்வளவு பெரிய நடுச்சுவராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை உடைக்கிறது அவருக்கு லேசான காரியம். எவ்வளவு பெரிய காரியங்களா இருக்கட்டும், அப்படியே பிரிந்து போய் 2 பேருக்கும் நடுவில் பெரிய கேப்பே உருவாகட்டுமே. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, இருதிறத்தாரையும் ஒன்றாக்குகிறது அவராலே மட்டும்தான் முடியும் வசனம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய உதவியை மட்டும் நாடுவோம். மனித உதவிகள் விருதா. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அவருடைய கரத்தை பிடிச்சுப்போம். அவர் நம்ம கூட இருக்கும்போது சமாதானம் உண்டாகும். இருதிறத்தாரையும் ஒன்றாக்குவார். பிரிவினையாகிய நடுச்சுவரை கர்த்தர் தகர்ப்பார். பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வார். ஜெபிக்கலாமா? எங்க நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேருக்கு சாக்கியத்தை நீர் எங்களை தந்தீரே, உமக்கு நன்றி. அப்பா நீர் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே, எங்களாலே உண்டான பிரிவினைகள், எங்களாலே உண்டான நடுச்சுவர்கள், எங்களாலே உண்டான ஆண்டவரே சமாதானம் இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆவியானவரே, we are inviting you டாடா ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளில நீங்க வாங்க, எங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க வாங்க, எங்களுடைய சகோதரத்துவத்துல நீங்க வாங்க ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க வாங்க, வேலை செய்கிற இடங்களில நீர் வாருங்கள் ஆண்டவரே. எந்தெந்த இடங்களில நாங்கள் சமாதானத்தை உணராமல் இருக்கிறோமோ எல்லா இடங்களிலும் என் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களால் முடியாது, உம்மாலே தான் ஆகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என் கர்த்தர் உதவி செய்து சமாதானத்தை ஏற்படுத்துவீராக. நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.